குருவோட இணைந்த கிரகங்கள் தீயதாக இருக்கிறது. குரு சனியாக, குரு ராகுவாக, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிரம்மகத்தி தோஷம். அதே மாதிரி திருமண தடை. இப்போ குரு சனி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே புத்திர தடை அதிகமாக இருக்கும். ஏன்னா சனினாலே தடை, குரு தான் நமக்கு என்ன புத்திரக்காரகன். அப்ப நம்முடைய ஜாதகத்துல இந்த குருவினுடைய ஆற்றல் கம்மியாக இருக்கும் பொழுது திருமண தடை, புத்திர தடை, அதே மாதிரி பிரம்மகத்தி தோஷம், நம்மளுடைய எந்த ஒரு விஷயமும் வெற்றி அடையாத காரணம், நம்ம எவ்வளவு பரிகாரங்கள் செஞ்சாலும் அந்த பரிகாரத்துக்கு ஒரு வெற்றி இல்லை, ஒரு சக்சஸ் இல்லை, எவ்வளவோ தெய்வ வழிபாடு பண்றேன் ஆனா எதுவுமே எனக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இப்ப நம்ம தமிழர்களுடைய அட்சய திருதியாக சொல்லப்படுவதே இந்த ஆடிப்பெருக்கு தான். ஏன்னா பெருக்கு அப்படின்னாலே பெருக்கு. அப்போ நம்ம அட்சய திருதி அன்னைக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பெருகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்களே, அது மாதிரி தமிழர்களுக்குன்னு பொறுத்த அளவுக்கு இந்த ஆடிப்பெருக்கு தான் நமக்கு அட்சய திருதியாக கொண்டாடப்படுகிறது. இப்போ இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதே பெருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்னென்ன பொருட்கள் அன்னைக்கு வாங்கலாம் அப்படின்னா, தங்கம் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தங்கம் வாங்க முடியாதவர்கள் கருப்பண்ண சுவாமிகிட்ட போய் நம்ம வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பில்லி சூனியம், கண் திருஷ்டி, இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக 18ஆம் கருப்பண்ண சுவாமி நமக்கு வழங்குவார். ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள் அதையும் தரிசனம் பண்ணிக்கலாம். அதனால இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு தாலி கயிறு மாற்றுவதற்கான ஒரு நாளாக அது சொல்லப்படவில்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆடி மாத சிறப்புகள் ஒன்னொன்னா நேயர்களுக்கு கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில வர இருக்கிற ஆடி 18ஆம் பெருக்கினுடைய சிறப்புகள் என்ன, அன்னைக்கு நம்ம எந்த மாதிரி வழிபாட்டு முறை செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆன்மீக பேச்சாளர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் ஸ்ரீ குரு ஆதித்யன் கிருத்திக் ரோஷன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். குருபடி சரணம், திருவடி சரணம். பிரணவ மந்திர நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. உங்களுடைய கடந்த பதிவு ஆடி மாத சிறப்புகள் நம்ம கொடுத்திருந்தோம். அதாவது ஆடி பூரம், அதை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நல்ல ஒரு வரவேற்பு நேர்கள் கிட்ட. ஏன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம். அதற்கேற்ற மாதிரி அவங்களும் அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. அடுத்ததாக வர இருக்கிறது ஆடி 18ஆம் பெருக்கு. இந்த 18ஆம் பெருக்குக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா நேயர்களுக்கு சொல்லணும். கண்டிப்பாமா. இந்த ஆடி மாதம் முழுக்க தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்துல பொறுத்தளவுக்கு நம்ம மனித கர்மாக்கள், அதாவது மனிதனுக்கு உட்பட்ட கர்ம கிரியைகள் எதுவுமே செய்யக்கூடாத மாதம் இந்த ஆடி மாதம். இந்த மாதம் பொறுத்தளவுக்கு நம்ம தெய்வ வழிபாட்டை மேம்படுத்தக்கூடிய ஒரு மாதம். இந்த தெய்வ வழிபாடு நம்ம செய்யக்கூடியது எல்லாமே வலிமை மிக்கதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த தெய்வம், இந்த வழிபாடு, இந்த பரிகாரம், இது எல்லாமே குறிக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய மாதம் தான் இந்த கடக மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம். இப்ப நீங்க சொல்லலாம், ஏன் இந்த உச்சம் இப்படிலாம் சொல்றீங்களே, அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த குரு கிரகத்தினுடைய அனுகிரகம் இந்த பூமிக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஏன்னா குரு பகவான் தான் உயிராற்றல். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அது மட்டும் இல்லாம குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதும் நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்ப இந்த குரு பகவான் நமக்கு ரொம்ப மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். அப்ப என்னுடைய ஜாதகத்துல குரு வக்ரமாயிருக்காரு, அதே மாதிரி குருவுடைய பலன்கள் தீயதாக இருக்கிறது, குருவோட இணைந்த கிரகங்கள் தீயதாக இருக்கிறது, குரு சனியாக, குரு ராகுவாக, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிரம்மகத்தி தோஷம். அதே மாதிரி திருமண தடை. இப்ப குரு சனி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே புத்திர தடை அதிகமாக இருக்கும். ஏன்னா சனினாலே தடை, குரு தான் நமக்கு என்ன புத்திரக்காரகன். அப்ப அவர் சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு புத்திர தடை, இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு நடக்கிறது. அப்ப நம்முடைய ஜாதகத்துல இந்த குருவினுடைய ஆற்றல் கம்மியாக இருக்கும் பொழுது திருமண தடை, புத்திர தடை, அதே மாதிரி பிரம்மகத்தி தோஷம், நம்மளுடைய எந்த ஒரு விஷயமும் வெற்றி அடையாத காரணம், நம்ம எவ்வளவு பரிகாரங்கள் செஞ்சாலும் அந்த பரிகாரத்துக்கு ஒரு வெற்றி இல்லை, ஒரு சக்சஸ் இல்லை, எவ்வளவோ தெய்வ வழிபாடு பண்றேன் ஆனா எதுவுமே எனக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான வரமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். அதனாலதான் எல்லாருமே ஆடி மாதத்தை இவ்வளவு சிறப்பாக இதனுடைய சிறப்புகளை பெரிதாக சொல்கிறார்கள். அப்ப இந்த ஆடி மாதம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு வரக்கூடியதுதான் ஆடி பூரம், நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி. இந்த எல்லா விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த புத்திர விஷயம், திருமண தடை, இந்த மாதிரி விஷயங்களை போக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆடி மாதம் நமக்கு இருக்கிறது. அப்ப இந்த ஆடி மாதத்துல நம்ம தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது, இந்த குரு பகவான் ஆற்றல் நமக்கு பக்கத்திலே இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய எல்லா வழிபாடுகளும் வெற்றி தான். அப்ப நம்ம வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த ஆடி மாதத்துல செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி தான். அதனாலதான் நம்ம இந்த ஆடி மாதத்துல இவ்வளவு சிறப்புகளாக நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள். கரெக்ட்.
இப்ப அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆடி 18. இது முதல்ல என்னைக்கு பிறக்குது? அன்னைக்கு என்ன நட்சத்திரம்? அதைத் தொடர்ந்து நம்ம ஆடி பெருக்கின் 18ஆம் பெருக்கின் சிறப்புகள் என்ன? அப்படிங்கிறத நேயர்களுக்கு குடுக்கலாம். இப்ப என்னன்னா ஆடி 18 அப்படிங்கிறது நமக்கு 2025 இந்த ஆண்டு ஆகஸ்ட் 3 வருகிறது. ஆகஸ்ட் 3 அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆடி 18ஆம் பெருக்கு வருகிறது. இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறதா நமக்கு அட்சய திருதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அட்சய திருதி அப்படிங்கிறது நம்ம வடநாடுகள்ல முன்னாடி கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம நாடுகள்ல பரவலாக அட்சய திருதி கொண்டாடப்படுகிறது. இப்ப நம்ம தமிழர்களுடைய அட்சய திருதியாக சொல்லப்படுவதே இந்த ஆடிப்பெருக்கு தான். ஏன்னா பெருக்கு அப்படின்னாலே பெருக்கு. பெருகிறது. அப்போ நம்ம அட்சய திருதி அன்னைக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பெருகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க இல்லையா? அது மாதிரி தமிழர்களுக்குன்னு பொறுத்தளவுக்கு இந்த ஆடிப்பெருக்கு தான் நமக்கு அட்சய திருதியாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடிப்பெருக்குல தான் நம்ம தமிழர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, முன்னாடி நம்ம தமிழர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா விவசாயம் தான். அப்ப இந்த ஆடிப்பெருக்குல தான் அவங்க விதை வாங்குறது, விவசாயம். அப்ப விவசாயம் செழித்தாதான் அவங்களுக்கு பணம் வரவே. அப்ப அதனாலதான் ஆடிப்பெருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா விதைகள், அதே மாதிரி விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் என்னைக்கு வாங்குவாங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கு தான் வாங்குவாங்க. அப்ப இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருந்துட்டே இருக்கு. குரு அப்படின்னாலே பெருக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் உச்சமடையக்கூடிய இந்த ஆடி மாதத்துல நம்ம வாங்கக்கூடிய பொருளும் பெருகும். இன்னொன்னு குரு தோஷமற்றவர். அப்ப அந்த நம்ம ஆடி மாதத்துல வாங்கக்கூடிய எந்த பொருளும் தோஷமற்றது. அப்ப இந்த மாதத்துல வாங்கக்கூடிய எல்லா விஷயமே நமக்கு என்னன்னா பெருகும். அட்சய பாத்திரம் போல நமக்கு இந்த ஆடிப்பெருக்கு தான் விளங்குகிறது. சோ இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சிறப்பாக நமக்கு பெருகும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். இப்ப இந்த ஆடிப்பெருக்குல நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது என்ன குறிப்பாக சொல்லப்படுகிறதுனா, நீர்நிலைகளை போற்றுவதுதான் இந்த ஆடிப்பெருக்குடைய மகத்துவம். ஏன் குறிப்பா நீர்நிலைகளை இந்த இடத்துல போற்றுறோம் அப்படின்னா, இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்கு உட்பட்டது. கடகராசினா சந்திர பகவான். சோ சந்திரன் அப்படி எடுத்துக்கிட்டாலே நீர் தான். நம்ம உலகத்துல பொறுத்தளவுக்கு 70% என்ன கண்டென்ட் இருக்குன்னா வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கு. நீரை பெருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு விழாவாகவும் என்னைக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஆடிப்பெருக்கு தான். இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல நம்ம நீரை போற்றி, ஏன்னா நம்ம பாடியிலயும் எப்படி இருக்குன்னா 70% வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கு. ஸோ நம்மளோட பாடியிலையும் சரி நம்மளுடைய பூமியிலையும் சரி என்ன இருக்கு, வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது. அந்த வாட்டர் கண்டென்ட்டை நம்ம போற்றும் விதமாக இருக்கிறது தான் ஆடிப்பெருக்கினுடைய ஒரு சிறப்பாக அமைகிறது. இந்த ஆடி 18ஆம் பெருக்கன்று என்ன பண்ணா, நீர்நிலைகளுக்கு போய் அந்த இடத்துல நம்மளுடைய உறவினர்கள் அதே மாதிரி நம்மளுடைய குடும்பத்தார்கள் அவர்களோட மகிழ்ச்சியாக சென்று நீர்நிலைக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு புடவை, அதே மாதிரி மஞ்சள் கயிறு, ஒரு சுமங்கலிகளுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதை எல்லாமே ஒரு தட்டுல வச்சு நம்ம நீர்நிலைகளுக்கு விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா சந்திரனுக்கு உட்பட்ட மாதம் என்பதனால் நம்மளுடைய குடும்பத்தாரை எல்லாத்தையுமே அழைச்சி, அதாவது நம்மளுடைய இப்ப என்னன்னா எல்லாமே தனி குடும்பமா ஆயிடுச்சு. அதனால மாமியார் மாமனார், அதே மாதிரி நம்மளுடைய அண்ணி நாத்தனார், அதே மாதிரி நம்மளுடைய குடும்பத்துல சகோதரர் சகோதரிகள், இவங்க எல்லாத்தையும் நம்ம வீட்டுல அழைத்து அவர்கள் எல்லாத்துக்குமே அன்னம் பரிமாறி விருந்து உபசரித்து, ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே மகிழ்ச்சி உணவு இது எல்லாமே உட்பட்ட சந்திரன் தான். அப்ப இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல அவங்க எல்லாத்தையும் நம்ம வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களுக்கு இந்த மாதிரி தாம்பூலங்கள், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், பழங்கள் இது எல்லாமே வைத்து அந்த நம்மளுடைய உறவினர்கள் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது இந்த ஆடிப்பெருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆடிப்பெருக்காக நமக்கு அமையும். அதே மாதிரி நீர்நிலைகள் நம்ம குடும்பத்தாரோட சென்று அந்த நீர்நிலை, அதாவது அந்த நீர்நிலையவே ஒரு தாயாக, ஒரு நம்ம சந்திரன் அப்படின்னாலே தாய் தான். அந்த நீர்நிலையே நம்ம தாயாக பாவித்து அவளுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, தாம்பூலமாக புடவை, மஞ்சள் கயிறு, அதே மாதிரி வாழைப்பழம், தேங்காய் இது எல்லாமே வைத்து அம்பாளை வணங்கி அந்த நீர்நிலைக்கு இதெல்லாம் கொடுக்கணும். இந்த விஷயம் நமக்கு எங்க இருந்து தொட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய காவேரி ஆறு. தமிழகம் எடுத்துக்கிட்டனாலே புண்ணிய நதியான காவேரி ஆறு தான். இந்த காவேரி ஆறு சிறப்பாக இருக்கக்கூடியது எங்கன்னா ஸ்ரீரங்கம் தான். இந்த ஸ்ரீரங்கத்துல பெருமாளோட தங்கையாகவே காவேரி அன்னை இருக்கிறார். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆடி 18ஆம் பெருக்கன்று காலையிலே பெருமாள் எழுந்து அந்த இடத்துக்கு அம்மா மண்டபம் படித்துறைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பெருமாள் அந்த தங்கையாக இருக்கக்கூடிய காவேரிக்கு பட்டுப்புடவை, தாம்பூலம், அதே மாதிரி வெற்றலைப்பாக்கு, மஞ்சள் கயிறு, மஞ்சள் சரடு இது எல்லாமே காவேரி அன்னைக்கு சமர்ப்பித்து அவளை போற்றும் விதமாக ஆடி 18ஆம் பெருக்கு முழுவதும் காவேரி கரையிலே அம்மா மண்டப படித்துறையிலே நம்பெருமாள் எழுந்துள்ளார். அப்ப அந்த பெருமாளே எவ்வளவு சிறப்பாக தன்னுடைய தங்கைக்கு உடன் பிறந்தவர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் தெய்வமே நமக்கு என்னன்னா சொல்லி கொடுக்குது. நம்ம தெய்வத்தை தெய்வமாக வழிபடுறதை விட அந்த தெய்வங்கள் என்னென்ன விஷயங்கள் அவரது வழிபாட்டுகள்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதை கத்துக்கணும். ஏன்னா இப்ப நமக்கு தான் சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லையா? அப்ப தெய்வமே நமக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு காலமாக தான் நான் பார்க்கிறேன். அப்ப அந்த பெருமாள் தன்னுடைய தங்கையாகிய காவேரிக்கு இவ்வளவு விஷயங்கள் செய்யறாரு. ஏன் அப்படின்னா தினசரி பெருமாள் குளிக்கக்கூடிய நீரே காவேரி நீர் தான். அப்ப நம்ம தினசரி குடிக்கக்கூடிய நீரும் என்னன்னா நீர் தான். அப்ப இந்த நீரை போற்றும் விதமாக பெருமாளே இந்த கைங்கரியத்தை ஆடி 18ஆம் பெருக்கு செய்கிறார்.
அதே போல நாமும் பின்பற்றி என்ன பண்ணா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு இந்த மாதிரி நீர்நிலைகளை போற்றி நாம் வணங்குதல் அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை நிலையை கொடுக்கும். இப்ப நமக்கு இந்த ஆடிப்பெருக்கு எந்த நட்சத்திரத்துல வருது அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் தான். ஸோ இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது விருச்சக ராசியில இருக்கு. இதுவும் ஒரு நீர் ராசி. ஸோ இது ஒரு சிறப்பான ஆடிப்பெருக்காகவே நம்ம பாவிச்சுக்கிறோம். ஸோ இந்த ஆடிப்பெருக்கு நீர்நிலைகளில் போய் நம்ம வழிபாடுகள் மேற்கொள்கிறோம். அதே மாதிரி வீட்டில் என்ன பண்ணுவோம்னா குடும்பத்தார்களும் சூழ்ந்து நம்மளுடைய விருந்தினருக்கு விருந்து படைத்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆடிப்பெருக்காக இதை அமைச்சுக்கிறோம். இப்ப நீங்க வந்து நீர்நிலைகள்ல போய் வழிபாடு பண்றதை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. போக முடியாதவர்கள் வீட்ல இருக்கோம், நாங்க வீட்லயே வந்து எளிமையா இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி? இப்போ இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதே பெருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்னென்ன பொருட்கள் அன்னைக்கு வாங்கலாம் அப்படின்னா, தங்கம் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தங்கம் வாங்க முடியாதவர்கள் வெள்ளி தாமரை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் வெள்ளி தாமரை குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரத்தோட குறியீடே தாமரை தான். ஸோ வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரன், தாமரை அப்படிங்கிறது குரு. இந்த குரு சுக்கிர சேர்க்கை தான் கோடிகளை பணத்தை குவிக்கக்கூடியதா இந்த குரு சுக்கிர சேர்க்கை. ஸோ வெள்ளி தாமரை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அன்னைக்கு சிறப்பு. அந்த வெள்ளி தாமரையை வாங்குறது நல்லது. 8 கிராம் வெள்ளி தாமரையா வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தாமரைகளை 8 வெள்ளி தாமரைகளா வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது முடியாதவர்கள் எப்பயும் போல நமக்கு மஞ்சள், உப்பு இது எல்லாமே மகாலட்சுமியோட கடாட்சம். ஸோ வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் மஞ்சள், உப்பு அது எல்லாமே நம்ம வாங்கி வச்சுக்கலாம். மல்லிகை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வாங்குறது நல்லது. ஸோ இதெல்லாம் காலையிலே நம்ம வாங்கி வச்சிடறோம். இந்த விஷயங்கள் நம்ம மாலை நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ளார இந்த வழிபாடை மேற்கொள்ளணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எப்பன்னா 5:30 மணிலிருந்து நமக்கு ராகு காலம் தொடங்குறது. அதனால ராகு காலத்துக்கு முன்னாடி நல்ல நேரம் இருக்கக்கூடிய 4:30லிருந்து 5:30க்குள்ள இந்த வழிபாடை நம்ம மேற்கொள்ளணுமா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 8 தாமரைகள் வாங்கிக்கணும். ஏன் குறிப்பா 8 தாமரைகள் அப்படின்னா 8 அப்படின்னா அஷ்டலட்சுமிக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி அனுஷம் அப்படின்னா மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரமாக சொல்கிறார்கள். மகாலட்சுமி அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கிறாள். அதுக்கு பேர் தான் சேற்றில் பூத்த செந்தாமரை அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பெயர் உண்டு. அப்ப இந்த அனுஷ நட்சத்திர குறியீடான இந்த 8 தாமரைகளை நம்ம என்ன பண்றோம்னா வாங்கிக்கிறோம். இந்த 8 தாமரைகளை வாங்கி 8 தாமரைகளை நம்ம என்ன பண்ணோம் ஒரு தட்டுல வைக்கணும். 8 தாமரைகளை சுற்றி வைத்து விட்டு நடுவில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செம்புல, அதாவது அது வந்து பித்தளை செம்பு அல்லது வெள்ளி செம்பாக இருக்கலாம். அந்த செம்பு வைத்து நடுவில் தீர்த்தம், அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுத்தமான ஜலத்தை விட்டுக்கிறோம். அதில் கலச திரவிய பொடி போட்டுக்கிறோம். அதில் ஒரு புஷ்பம் போட்டுக்கிறோம். மல்லிகையோ இல்லை ஜாதி மல்லியோ ஒரு புஷ்பம் போட்டுக்கிறோம். அதை சுற்றி 8 தாமரை. இந்த 8 தாமரையுமே அஷ்டலட்சுமியாக நம்ம பாவிக்கிறோம். இந்த இடத்துல ஏன் குறிப்பா லட்சுமியை சொல்றோம் அப்படின்னா, மகாலட்சுமியே சந்திர வடிவானவள் தான். சோ அவ யாருன்னா சந்திர சகோதரி தான் அம்பாள். சோ அம்பாளை இந்த இடத்துல அஷ்டலட்சுமியும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 8 தாமரைகளாக இந்த இடத்துல எழுந்தருள செய்றோம். நடுவுல கலச தீர்த்தத்துல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு செம்பு, அதுல என்ன பண்றோம்னா நடுவுல நீரை வந்து வைக்கிறோம். அந்த நீர் அப்படிங்கிறத நமக்கு 7 புண்ணிய நதிகளாக நம்ம பாவிக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து நீர்நிலைகள் போக முடியாதவர்கள் இந்த விஷயத்தையும் நம்ம வீட்டில இருந்து பண்ணலாம். அந்த நடுவில் இருக்கக்கூடிய கலசம் தான் நமக்கு 7 புண்ணிய நதிகள். இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தெரிந்த மகாலட்சுமி 108 போட்டிகளை அந்த இடத்துல மல்லிகை பூ கொண்டு அந்த அம்பாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். குறிப்பா இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவையானது என்னன்னா கருப்பட்டி பொங்கல். ஏன் குறிப்பா நமக்கு கருப்பட்டி பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா, இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது பனவெல்லம், பனைமரம். இந்த பனைமரம் பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரக்குரிய விஷயம். அப்ப இந்த பனைமரத்துல இருந்து கிடைக்கக்கூடியதான் நமக்கு பனவெல்லம். அந்த பொங்கலை நம்ம அம்பாளுக்கு அன்னைக்கு நிவேதனம் பண்ணணும். இந்த நெய்வேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு மனசார நம்ம வெள்ளி தாமரை வச்சிருந்தோம்னா வெள்ளி தாமரை, இல்லை நம்ம வாங்கக்கூடிய மஞ்சள், உப்பு அதை அம்பாள் கிட்ட வச்சு இந்த வருடம் என்னால இவ்வளவுதாம முடியும், அடுத்த வருடம் சிறப்பாக பெருகணும் அப்படின்னு அம்பாளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மனதார இதை வழிபட்டு நமக்கு சிறப்பாக இந்த ஆடிப்பெருக்கை வந்து முடித்துக் கொள்ளலாம். இந்த வழிபாடை நம்ம மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இந்த வருடம் நம்ம மேற்கொண்ட விஷயம் எல்லாமே அடுத்த வருடம் சிறப்பாக பெருகும் அப்படிங்கிறது இந்த ஆடிப்பெருக்குடைய தாத்பரியம். இன்னொன்னு சிறப்பு என்ன அப்படின்னா, நமக்கு மதுரை மாவட்டத்துல 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி அவருடைய விஷயம் இன்னைக்குதான் வந்து அந்த கதவுகளை வந்து திறப்பாங்க. அந்த கதவுகளே கருப்பண்ண சுவாமியாக இருப்பதாக அங்க ஐதீகம். ஏன் குறிப்பா அவரை வந்து இந்த ஆடி மாதத்துல அவரை வந்து நம்ம ஓபன் திறக்கிறாங்க அந்த கதவுகளை அப்படின்னு நம்ம கேட்கலாம். என்ன அப்படின்னா கருப்பண்ண சுவாமி அப்படின்னாலே கோபத்தின் உச்சம்னு சொல்லுவாங்க. சோ இந்த கடக மாதம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதத்துல செவ்வாய் நீச்சம். சோ எப்பயுமே உக்ர தெய்வங்களை நம்ம வந்து நேரடியாக தரிசனம் பண்ண முடியாது. சோ அந்த உக்ரம் பெற்ற தெய்வத்தை என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல அவரை வந்து நம்ம வழிபடும் பொழுது, அந்த கதவுகளாக இருக்கக்கூடிய அந்த கருப்பண்ண சுவாமி வழிபடும் பொழுது கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு நல்லொருள் புரிவார். இன்னொன்னு அவர் சந்தனத்துல தான் அந்த கதவுகளை வந்து அலங்கரிப்பாங்க. சந்தனம் அப்படிங்கிறது குரு. அவர் கோபத்தை தணிக்கக்கூடியதுனாலதான் அந்த இடத்துல சந்தனம் வந்து அவருக்கு சாற்றப்படுகிறது. சோ மதுரை வட்டாரங்கள்
பெண்கள் இல்ல வாய்ப்பு இருக்கவங்க எல்லாமே இந்த ஆடி 18ஆம் பெருக்கன்று கருப்பண்ண சுவாமிகிட்ட போய் நம்ம வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பில்லி சூனியம், கண் திருஷ்டி இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக 18ஆம் கருப்பண்ண சுவாமி நமக்கு வழங்குவார். ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள் அதையும் தரிசனம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பு, அதுவும் ஆடி 18ஆம் பெருக்கன்னைக்கு தான் வந்து பெண்கள், சுமங்கலி பெண்கள் தங்கள் தாலி கயிறை மாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்வாங்க. ஸோ அதற்கான இந்த வருடத்திற்கான நேரம் என்ன? எப்பொழுது அதற்கான மாற்றுதல் செய்யலாம்? பொதுவாக எல்லா ஆடிப்பெருக்குனாலே தாலி கயிறு ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆடிப்பெருக்கு நமக்கு என்ன முழுக்க மரண யுகத்துல இருக்கு. அதே மாதிரி நல்ல நேரம்னு எடுத்துக்கிட்டாலும் 2 to 5:30 அந்த மாதிரி டைம்ல தான் வருது. மதியம் வரை. மதியம் 2ல இருந்து 5 மணி வரையும் தான் வருது. பொதுவா பொழுது சாய்ந்து தாலிகள் கயிறுகள் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவர்கள். அதனால இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு தாலி கயிறு மாற்றுவதற்கான ஒரு நாளாக அது சொல்லப்படவில்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மகாலட்சுமி பூஜையில இந்த தாலி கயிற்றை வைத்து மறுநாள் மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு மஞ்சள் சரடு இருக்குங்க இல்லையா, மஞ்சள் சரடை எப்பயுமே ஆடிப்பெருக்குனாலே இந்த மஞ்சள் சரடு. கண்டிப்பா. சோ அதை வந்து நம்ம காலையில நீர்நிலைகளையும் வழிபடும் பொழுதும் அந்த மஞ்சள் சரடை வைத்து கட்டிக்கொள்ளலாம். மாலை சொன்ன மகாலட்சுமி வழிபாடுலையும் இந்த மஞ்சள் கயிறு சரடை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கட்டிக்கலாம். அதுவே போதுமானது. சோ நம்ம தாலி கயிறு மாட்டணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அந்த பூஜையில வச்சுட்டு மறுநாள் நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கொள்ளலாம். வருடா வருடம் மக்கள் கிட்ட எப்பவுமே ஒவ்வொரு பூஜைகள், ஒவ்வொரு பண்டிகைகள் வரும்பொழுது நம்ம அதை இன்னும் எப்படி சிறப்பா பண்ணலாம், அந்த வருடம் வேற என்ன சிறப்புகள் அந்த நாளோட சேர்ந்து இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த தகவல் நிச்சயமாக நம்மளுடைய நேயர்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இதே போல அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. நன்றிமா.